ஹாய். இந்த வீக்கெண்ட்லேருந்து வீக்கெண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது எவ்ரி வீக்கெண்ட் வந்து நம்ம வந்து இப்போ வெளியில் எங்கேயோ vlog பண்ணுறோம் அப்படின்னா அங்கே உள்ள ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு கொஞ்சம் ஃபன் இந்த மாதிரி ஒரு vlog சீரீஸாக வந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து பண்ணலான்னு சொல்லி வீக்கெண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஹாய். வீக்கெண்ட் ஆர்கிடெக்டரோட சீரீஸில் இன்னைக்கு வந்திருக்கிற பிளேஸ் வந்து பிவிஆரோட பிளே ஹவுஸ். ஸோ கூட வந்து ஆர்கிடெக்ட் சந்திரபிரகாஷ் அவர் தான் வந்துட்டு கேமராமேனாக வந்து இருக்கிறேன்னாரு. பொதுவாகவே எல்லா ஆர்கிடெக்ட்டுக்குமே பேசிக் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது ஃப்ளோர், வால், சீலிங். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளோர் பார்க்குறோம், அடுத்தது வால் பார்க்கணும், அப்புறம் சீலிங் பார்க்குறோம். இப்போ அந்த பிளே ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பொதுவாகவே ஒரு மூவி தியேட்டர்ஸில் என்ன ஃப்ளோரிங் இருக்கும்? ஃபேப்ரிக் தான் கொடுப்பாங்க, ஏன்னா அக்வஸ்டிக்ஸ்க்காக கொடுப்பாங்க. வாலுமே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்காக தான் இருக்கும், சீலிங்குமே ஃபேப்ரிக்காக தான் இருக்கும், அக்வஸ்டிக் பேனல்ஸ் இருக்கும். பட் ஆனால் இப்போ நீங்கள் அதில் பார்த்தப்ப ஃப்ளோரிங் வந்துட்டு இதில் பண்ணல, இதில் ஃபேப்ரிக்ல இல்லை. ஏன் அப்படின்னா மேபி குழந்தைங்க வந்து ஸ்பில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஏர்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு வாட்டர் டிஸ்பென்சருக்கு பதிலாக இதை வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக எங்கே போகிறாங்கன்னா இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அந்த ஏர்போர்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. மோஸ்ட்லி இது வந்துட்டு இந்த நார்மலாக இந்த டேப்லாம் இல்லாமல் ஸோ யூஸ்வலாக இதை வந்து யூஎஸில் அப்ராடில் வந்து சிஸ்டம் கப்பு இல்லாமல் இருக்கும். சின்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இது பழக்கம் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்துட்டு கப்பு இங்கே வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சு நார்மலாகவே இந்த மாதிரி பாரிக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். வால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அக்வஸ்டிக் அந்த ஃபேப்ரிக்ல தான் இருக்கு. ஸோ ஃபேப்ரிக்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸான ஃபேப்ரிக் வச்சுட்டு அவங்க அந்த பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு அந்த ஸ்னேக் அண்ட் லேடர், ஸோ அந்த ஆமாம் அந்த தீமில் வந்துட்டு வித் லைட்டிங் எல்லாமே வச்சு ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இந்த நல்லா தான் இருக்கு. ஒரு பிளே ஹவுஸ்னா நம்ம வந்து இவ்வளவு விஷயத்த நோட் பண்ணணும்ன்றது அதுல இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா லைட் வந்து அவங்க ஆஃப் பண்ணவே இல்லை. ஒரு கைண்ட் ஆஃப் லைட் வந்து இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பொதுவாகவே இப்போ நம்ம இந்த பிளே ஹவுஸ்ன்றதே யாருக்கு? குழந்தைங்களுக்கு. ஸோ இருட்டுனா பயப்படுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் அவங்க லைட் வந்துட்டு அந்த மீடியம் அந்த ஒரு லைட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அதாவது மினிமம் லெவல் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து ஒரு கேம் விண்ட் ரிலேட்டடா வரும். சைனீஸ் கேம்னு சொல்லுவாங்க. சைனீஸ்ல இருந்து ஆரிஜின் ஆச்சு. சம்திங் சவுண்ட் ரிலேட்டடா உண்டு. இதை சுத்த சவுண்ட் வரும். ஆனா இது வந்து நம்பர்ஸ்க்காக அவங்க வச்சிருக்காங்க, சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக. அடுத்த வீடியோ பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh and Architect Chandru.